அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய அகம்ல பார்க்க போற வீடியோ என்ன அப்டின்னா, லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு நெறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. மேனிஃபெஸ்டேஷன் நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. டெய்லர் எல்லாம் உதாரணத்துக்கு சொன்னீங்க. ஆனா அது வந்து எப்படி பண்ணணும்? நாங்க உட்காரும்போது எங்களுக்கு அந்த விசுவலைசேஷன் வரல அப்டின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஒரு டைம் இன்னொன்னும் சொல்லிடுறேன். எல்லாருமே வந்து 3:30, 4:00 இந்த டைம்ல எழுந்து பண்ணா தான் பிரபஞ்சம் குடுக்கும் அப்டின்ற மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க. அந்த மாதிரி எதுவுமே ரூல்ஸ்லாம் கிடையாதுங்க. நீங்க எப்போ நிதானமா தூங்கி எந்திரிக்கிறீங்களோ ஏன் இத நான் சொல்றேன்னா, நெறைய பேர் வந்து எனக்கு தூக்கம் வந்துருது. நான் வந்து கஷ்டப்பட்டு எந்திரிச்சிடுறேன். ஆனா எனக்கு தூக்கம் வருது. என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னு. எந்த ஒரு விஷயமும் நம்ம முழு மனதோட பண்ணா தான் அதுக்கான பலன் வந்து கிடைக்கும். அதனால நீங்க உங்கள ஸ்ட்ரெயின் பண்ணி எழுந்து பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியன்ட்டோ நீங்க அந்த டைம்லயே நீங்க மெடிடேஷன் பண்ணலாம். பிரம்ம முகூர்த்தம்ன்றது ஏன் சொல்றேன்னா, அது ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு டைம். அந்த டைம்ல நம்மளுடைய ஆரா, நம்மளுடைய வைப்ரேஷன், வேவ் லென்த் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பிளசன்ட்டா, பீஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக நம்ம அந்த டைம வந்து செலக்ட் பண்றோம். உங்களால அது முடியலன்னா, நீங்க எந்த நேரத்துல வேணாலும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். ஒரு கேண்டில் நீங்க ஏத்தி வச்சுக்கோங்க. கேண்டில் ஏத்தி வச்சுட்டு, அந்த கேண்டிலோட ஒளிய நீங்க முதல்ல பாருங்க. நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கோரிக்கை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு வாரமோ, இல்ல ஒரு 11 டேஸோ, இல்ல ஒரு ஒரு 21 டேஸோ, 48 டேஸோ, நீங்க வந்து முதல்ல பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுங்க. விச் மீன்ஸ் நீங்க அந்த கேண்டில ஏத்திட்டு, அந்த கேண்டிலுடைய ஒளிய பார்த்துட்டு, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன், இஎம்ஐ, பிள்ளைங்க எல்லா விதமான டென்ஷனையும் நீங்க மறந்துட்டு, வெறும் அந்த ஒளிய மட்டும் பார்த்துட்டு, நீங்க நன்றி பிரபஞ்சமே! எனக்கு இது எல்லாமே கொடுத்ததுக்கு நன்றி. என்னோட வாழ்க்கையில இவ்ளோ பெரிய மாற்றங்கள் நீ கொடுத்ததுக்கு நன்றி. எனக்கு சுத்தி எல்லாமே பாசிட்டிவா நடக்கிறதுக்கு நன்றின்னு சொல்லி, முதல்ல பிரபஞ்சத்துக்கு நீங்க தேங்க் பண்ணுங்க. பிரபஞ்சத்த எப்படி நாங்க விசுவலைசேஷன் பண்றது? அப்படின்ற மாதிரியும் கேட்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வானம். அந்த வானத்த சுத்தி நெறைய வந்து கிளவுட்ஸ் வந்து இருக்கு. மேகங்கள் இருக்கு. அந்த ஒரு மேகத்திலயும் உங்களுடைய ஒவ்வொரு ஆசைகள் வந்து இருக்கிறதா நீங்க நெனச்சுக்கோங்க. நீங்க கண்ண மூடி வேண்டும்போது, மீனாட்சியுடைய கலர் இது. நான் இந்த கலர் சாரி கட்டியிருக்கேன். இது எதுவுமே உங்களுடைய ஞாபகத்துல இருக்காது. நாள் ஆக ஆக. வெறும் ஒரு எலும்பு கூடு. ஒரு ஸ்கெலிட்டன் மட்டும் தான் நீங்க வந்து இருப்பீங்க. அதுக்குள்ள உங்களுடைய நரம்பு, சதை, ரத்தம் இது மட்டும் தான் உங்களுடைய விசுவலைசேஷன்ல இருக்கும். பிகாஸ் நம்ம எல்லாருமே அது மட்டும் தான். நமக்கு வந்து இது கடவுளால் கொடுக்கப்பட்டது தான் இந்த முக வடிவம், கலர் இது எல்லாமே, ஹேர் எல்லாமே. நீங்க வந்து உங்களுடைய ஆத்மாவ மட்டும் நீங்க வந்து பார்க்க பழகிக்கணும். அந்த ஆத்மாவோட நீங்க பிரபஞ்சத்த, வானத்த நோக்கி நீங்க வந்து தேங்க் பண்ணிக்கிட்டே இருக்க போறீங்க. அந்த மேகங்கள் எல்லாமே உங்க பக்கத்திலேயே தான் இருக்கு. ஒரு மேகத்திலயும் உங்களுடைய ஆசைகள் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னும்போது, நீங்க ஆசைப்பட்ட அந்த வேலை எந்த ஒரு கிளவுட்ல இருக்கோ, நீங்க அத எடுத்து அள்ளி உங்க கையில வச்சுக்கிற மாதிரி. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு கார் வாங்கணும்னு இருக்கும். கார் அப்படின்றது உங்களுடைய பட்ஜெட்ல, உங்களுடைய வருமானத்துக்கு, நம்மளுடைய தகுதிக்கு என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, அந்த வண்டி வந்து ஒரு கிளவுட்ல இருக்கு. நீங்க வந்து ஒரு ஷோரூம் போறீங்க. உங்களுக்கு லோன் ஓகே ஆயிடுச்சு. நீங்க அந்த கார் கீய வந்து கலெக்ட் பண்றீங்க. இந்த கிளவுட் இந்த மாரி ஒரு கிளவுட்ல இருக்கக்கூடிய ஆசைகள நீங்க அள்ளி அணைச்சுக்க போறீங்க. அது வந்து கேட்கறதுக்கு எவ்வளோ இனிமையா இருக்கோ, அத நீங்க தனிமையில உட்கார்ந்து, ஒரு அழகான நேரத்துல நீங்க கண்ண மூடி பிரபஞ்சத்துக்கிட்ட இத பண்ணி பாருங்களேன். நிஜமா இந்த மேஜிக் வந்து வொர்க் அவுட் ஆகும். இதுக்காக நீங்க வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ண வேண்டாம். அதிகமா எதுவும் நீங்க பணவு செலவு பண்ண போறதில்ல. நீங்க உட்கார்ந்து உங்களுடைய ஆழ் மனசுல எல்லாருக்குமே அந்த பவர் வந்து இருக்கு. சோல் பவருக்கு ஈடு இணையானது எதுவுமே கிடையவே கிடையாது. அந்த சோல் பவர நீங்க நல்லா ஆக்டிவேட் பண்ணி ஸ்ட்ராங்கா ஆகும்போது, நீங்க என்ன விஷயங்கள் நியாயமா கேட்டாலும் அது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். கட்டாயமா நீங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.